வெல்கம் டு வீக்கெண்ட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கார்லிக் தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுறோம். இது நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இந்த மூணு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நார்மலாக வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும் இந்த வெங்காயத்தை. இப்போ நம்மளுக்கு வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. அதனால் இது கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னா கார்லிக் ஆட் பண்ணுறோம். கார்லிக்கும் சேம் ஸ்டேட் தான். அதே மாதிரி நம்ம நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கி நல்ல பொன்னிறமாக ரெண்டும் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, வத்தப்பொடி. இப்போ பாருங்கள் மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் பண்ணுறோம். அது கூட வந்து வத்தப்பொடி ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து மல்லித்தூள் யூஸ் பண்ணுறோம். மல்லித்தூள் யூஸ் பண்ணி ரெண்டு நல்லா நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம வந்து சிலர் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கரம் மசாலா யூஸ் பண்ணலாம். கார்லிக் தொக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம இது கூட வந்து சாம்பார், அதாவது குழம்பு சாம்பார் பொடி மாதிரி வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்ந்து அரைச்சி வச்சுக்கோம். அந்த சேர்த்து போட்டுட்டு இது கூட வந்து நம்ம வந்து புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம். புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வந்து இது அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து தேவையான கார்லிக் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. தேங்க்யூ. இது மாதிரி நிறைய ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.